எனக்கு ஒரு விஷயம் தோணுது, தெரில சொல்லலாமா வேணாமான்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, இந்த இந்த விஜய் சார் ஆக்டரோட படத்துக்கு பாலிட்டிக்ஸ் பவர் வச்சு என்னன்னாலாமா அட்டினியூ பண்ணுறீங்கடா டே, அநியாயமாக தெரில உங்களுக்கு. சரி பண்ணிட்டு போ, எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்யணும்ல. ஸோ இதுக்கப்புறம் தேட்டருக்கு போயிட்டு காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கி எந்த ஒரு தமிழ் படம் பார்க்குறதாவும் இல்லை, அது யார் படமாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த ஆப்போசிட் கட்சி பேர் என்னது, டிஎம்கேவா. நீங்களும் வந்து படத்தில் சினிமாலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட தூரம் வச்சு படம்லாம் நடித்து வெளியாக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஓகே பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, எந்த படமும் பார்க்குறதா இல்லை. விஜய் சார் படம் லான்ச் ஆனால் தான் மற்ற படம்லாம் பார்க்குறது. எனக்கு தெரியும் இந்த ஒரு ஆள் டிக்கெட்றானே அவ்வளோ பெரிய இம்பேக்டாக ஆகாது தமிழ் இண்டஸ்ட்ரிக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் குறைச்சி இட போடாதீங்க, 1 2 ஆகும், 2 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சமாக கூட ஆகலாம். ஓகே பி ஓவே. ஸோ இந்த கார்னர்லலாம் இந்த பிரச்சனையை அப்சர்வ் பண்ணி இந்தியாவோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த படத்தை பாசிட்டிவாக லான்ச் பண்ண எல்லாத்துக்கும் தடையாக இருக்கக்கூடாது, ஒரு புஷ் கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகேயா? இல்லாட்டி பாசிபிலிட்டி தமிழ்நாட்டோட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட சேல்ஸ் ட்ராப் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. புரியுதா? நாங்கள் மெலிஷாலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அடிப்போம்ல. ஓகே பாய், பீஸ் அவுட்.